எங்க தலைமை கழகத்தில் வேற ஒரு தலைவருடைய சிலை இருக்குன்னா அது புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய சிலை தான். அப்படி நாங்கள் பகிரங்கமாக அதை ஏற்றுக்கிட்டோம். அதே எனக்கு அவார்டு ஃபங்க்ஷனில் பெண் ஆளுமை அப்படின்னு அரசியல் ரீதியாக எனக்கு அந்த அவார்டு கொடுத்தாங்க. அப்போது சுதீஷ் அது பேசுகிறப்போ ஏற்கனவே பெண் ஆளுமையாக அரசியலில் இருந்தவர்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். இன்றைக்கு அவங்க பொதுச் செயலாளராக இருந்தாங்க. இன்னைக்கு என் சகோதரி தேமுதிகவின் பொதுச் செயலாளராக இவங்களும் பல சவால்களை சந்தித்து ஆளுமை மிக்க ஒரு தலைவராக வராங்க அப்படின்னு ரெண்டு பேரையும் ஒப்பிட்டு பேசுகிறாங்க. மறுநாள் பார்த்தா நாங்கள் ரெண்டு பேரும் இப்படி கை காட்டுற மாதிரி சோஷியல் மீடியாவில் ஃபோட்டோஸ் எல்லா இடத்துலையும் பகிரப்பட்டது. அதை எடுத்து சுதீஷ் அவருடைய ஃபேஸ்புக் பேஜில் பகிர்ந்தார். அதுதானே ஒழிய வேற ஒன்று. இதுதான் நான் மறுபடியும் உங்ககிட்ட சொல்கிறேன். கேப்டன் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை தன் மானசீக குரு என்று திரையுலகில் இருந்த போதும் சரி, அரசியலுக்கு வந்த பிறகும் பகிரங்கமாக அறிவிச்சிருக்கார். அதனால தான் ஜானகியம்மா எம்ஜிஆர் பயன்படுத்திய பிரச்சார வாகனம் இன்னைக்கு கேப்டன் கையில் கொடுத்து 2005 நாங்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது அந்த வாகனத்தில் தான் தலைவர் அவர்கள் மாநாட்டுக்கு வந்தார். அந்த வண்டியினுடைய நம்பர் 2005, கட்சி ஆரம்பித்தது 2005. அதுதான் கேப்டன் சொல்வார், இது எழுதப்பட்டது, இதை யாராலும் தடுக்க முடியாதுன்னு அப்போ கேப்டன் மாநாட்டில் சொன்னார். அதுக்கு அடுத்து பார்த்தா இன்னைக்கு வரைக்கும் எம்ஜிஆர் ஸ்கூலுக்கு இந்த வருஷம் வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் அந்த காது கேளாதோர் பள்ளிக்கு பண உதவி, உணவு கேப்டன் பிறந்த நாளுக்கு தந்துக்கிட்டு இருக்கோம். இது பல வருஷமாக எம்ஜிஆரால் பயன்பெற்றவர்கள் கூட ஒரு வாட்டி கூட அந்த ஸ்கூலுக்கு போய் எந்த நிதியோ உதவியோ வழங்கலை. ஆனால் கேப்டன் பல ஆண்டுகளாக இதை செய்து கொண்டிருக்கிறார். எல்லா இடத்துலையும் அவர் ஓப்பனாக சொல்கிறார், என்னுடைய மானசீக குரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதனால தான் அன்னதான பிரபு என்று இன்னைக்கு கேப்டனை உலகமே இன்னைக்கு சொல்கிறாங்க. எங்கள் தலைமை கழகத்தில் வேற ஒரு தலைவருடைய சிலை இருக்குன்னா அது புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய சிலை தான். அப்படி நாங்கள் பகிரங்கமாக அதை ஏற்றுக்கிட்டோம். அதே மாதிரி என்ன தலைமை அலுவலகத்தில் இதே மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்டில் இன்றைக்கி நீங்கள் அரசியல் துறையில் இருக்கீங்க, உங்களுக்கு அரசியலில் நீங்கள் யாரை நீங்கள் பெண் ஆளுமையில் நீங்கள் ரோல் மாடலாக எடுக்கிறீங்கன்னு அப்போ என்கிட்ட கேட்டாங்க. இதை தான் உங்ககிட்ட சொல்கிறேன். அரசியலில் பெண் ஆளுமை மிக்க ஒரு அரசியல்வாதி முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தான். நான் சொல்லணும்னா அம்மையார் இந்திரா காந்தியை சொல்லலாம், மம்தா பானர்ஜி அவர்களை சொல்லலாம், வேறு யார் வேணாலும் சொல்லலாம். ஏன் நான் அவங்களெல்லாம் சொல்ல? அவங்களும் வடநாட்டுக்காரர்கள். அவங்க பிரைம் மினிஸ்டராக ஒருத்தர் சிஎம்மாக இருக்காங்க. அவங்களுக்கு நம்மளுக்கு ஸ்ட்ரைட் எந்த ரிலேஷனும் இல்லை, லிங்க்கும் இல்லை. ஆனால் நாம் வாழ்ந்த காலத்தில் சமகாலத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கட்சியையும் ஆட்சியும் கட்டுக்கோப்போட சீரும் சிறப்புமாக ஆளுமை மிக்க பெண் முதல்வராக அவங்க ஆட்சி செய்தாங்க. எனவே என் அரசியல் வாழ்க்கையில் என்னுடைய ரோல் மாடல் செல்வி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தான் அப்படின்னு எப்போவோ நான் பொதுச் செயலாளராக பதவியேற்ற அன்னைக்கே ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்கேன். அதனால தான் அந்த ஃபோட்டோஸ் கம்பேரிசன் வந்தது. அதனால் இதை நாங்கள் விரும்பி போடல, இது சோஷியல் மீடியாவில் வந்தது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.